ஸ்வேதாஸ் கிச்சனில் தேர்ஸ்டே ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. மேலே வேலை எல்லாம் முடிச்சுட்டு கீழே வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கீழே வந்த பிறகு அவசரமாக எல்லா வேலையும் பார்த்தேன். டீக்கு தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை மட்டும்தான் போட்டிருக்கேன். டீ தூளே போட மறந்துட்டுருக்கேன். கடைசியில் அது ட்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை பார்த்தேன். சம்டைம்ஸ் இது மாதிரி எதனா ஒன்று மிஸ் ஆகிடுது, மறந்துடுறது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தின்னு முடிவு பண்ணியாச்சு. தொட்டுக்க குருமாவா இல்லை தக்காளி தொக்கா என்ன செய்யறதுன்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். தக்காளி தொக்கையே செஞ்சாச்சு. அவசரமாக தான் செஞ்சுருந்தேன்னா அன்றைக்கி தக்காளி தொக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே நம்ம பார்த்து செஞ்சால் அது டேஸ்ட் என்னவோ நல்லா இருக்காது. ஆனால் நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சால் தான் அன்றைக்கி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தியில் தக்காளி தொக்கு வச்சு ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி நான் கட் பண்ணி பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டேன். வீட்டில் சாப்பிடல, பிரேக்கில் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறதுனால அது நல்லா ஊறி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி விளக்கு ஏற்றலை, பூ மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணணும். தேர்ஸ்டேன்றதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரைடே தான் நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணுவேன். வெள்ளை பட்டாணி அப்படியே இருந்தது. குருமா குழம்பு தான் வைக்கிறேன். சரி இன்றைக்கி ஈவினிங்கில் சுண்டல் மாதிரி செய்யலாம், ரோட் சைடு சுண்டல் செய்யலான்ட்டு அதை ஊற வச்சுட்டு ஈவினிங் அதை ஒரு 3 விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் குக்கரில். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டேன். வெந்திருக்கிற அந்த சுண்டல் நல்லாவே வெந்திருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை நல்லா வதக்கணும். பச்சை வாடையே இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து, குழம்பு மிளகாய் தூள், உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாடையே இல்லாத அளவுக்கு வதக்கிட்டு இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்க அந்த சுண்டலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பச்சை வாடையே இருக்கக்கூடாது. நல்லா அதுவே திக்கான இதுக்கு வரும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப ஒரு சூப்பரான ரோட் சைடு சுண்டல் ரெடி. ஈவினிங்கில் எதனா கேட்டுக்கிட்டே இருக்காங்க பசங்க. சரி இந்த மாதிரி செய்யலான்ட்டு ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. தேங்க்யூ.